வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாவக்காய் புளிக்குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பைமோட் ஆப் பற்றி பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இந்த ஆப் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து கிச்சன் ஒர்க் வந்து அந்த பொருள் எல்லாமே இந்த ஆப்பில் இருக்குது. எல்லாமே இருக்குது இந்த ஆப்பில். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கில் போய் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டுடே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் புளிக்குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது ஒரு கடாயில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. புளிக்குழம்புக்கு எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் வரமிளகா, பச்சை மிளகா தேவையான அளவு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நான் ஒரு கைஃபில் எடுத்துருக்கேன். அப்புறம் கறிவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மெரூன் கலரில், ப்ரௌன் கலரில் வர வரைக்கும், கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டே இருங்க, தீய விட்டுறாதீங்க. பாருங்கள், மெரூன் கலரில் வந்துடுச்சு. இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணியாச்சு. அதில் 7லேருந்து 8 பல் கட் பண்ணி போட்டிருக்கேன். பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் பாவக்காய் சேர்த்துருக்கேன். பாருங்கள், மெலிசாக நல்லா அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பாவக்காய் போட்டிருக்கேன். பாவக்காய் விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பாவக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான ஒரு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கினா தான் அந்த கசப்பெல்லாம் போகும். நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக எண்ணெயிலையும் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம பாவக்காய் ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துருப்பேன். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் இந்த இதில் வந்து சேர்த்துக்கலாம். பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. பாவக்காய் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான தக்காளி இருக்கு இல்லையா, ஒரு 4-5 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்ததை நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும், தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், இது வந்து பார்த்திங்கன்னா மீன் மசாலா இருக்குது இல்லையா, நான் வந்து மீன் பொடி, புளிக்குழம்புக்கு மீன் மசாலா சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்தாச்சு. மீன் மசாலாவும் சேர்த்தாச்சு. மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீட்லேயே புளிக்குழம்புக்குன்னு மசாலா அரைச்சி வைப்பாங்க, அதுவும் அரைச்சி வச்சுக்கோங்க. புளி, லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அது நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. கரைச்சி ஊற்றியாச்சு. கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சாதான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு வந்து உப்பு
உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொதிக்கட்டும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சிருச்சு நல்லா கொதிச்சு. இப்போ நம்ம தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் சீரகம் அது கூட போட்டு ஆட்டியிருக்கேன். அது இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் ஊற்றணுன்னு இருந்தால் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு. நம்ம கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஆஃப் பண்ணியாச்சு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.